மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி பண வரவை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இது மாதிரி விஷயங்கள் பார்க்கலான்னா, ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணதாக இருக்கட்டும், ஒரு இடத்து மூலமாக வரதா இருக்கட்டும், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், அதுபோல் பலதரப்பட்ட இன்கம் நமக்கு வரக்கூடிய அமைப்புகள் காட்டுது. அதே மாதிரி 6ஆம் இடத்தையும் உச்சகுரு பார்க்கறதுனால கொஞ்சம் கடன் மூலமாக ஒரு ஒரு ஓவர் டிராஃப்ட், ஒரு பர்சனல் லோன், அது மாதிரி விஷயங்கள் பெற்று சில லாபங்களை அடையக்கூடிய அமைப்புகள் கண்டாயம் உண்டு. ஏன்னா தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார், 8ஆம் இடத்தை பார்க்கிறார், 6ஆம் இடத்தை பார்க்கிறார். ஸோ சில ரிஸ்க் எடுத்து தொழிலில் முன்னேறக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் அவங்களுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கு. அதே சமயத்தில் ராசி அதிபதியாகிய புதன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெரும்பாலான மாதங்களில் நல்ல அமைப்பிலேயே இருக்கிறனால நல்ல புத்தி சுவாதீனமாகவும் கிளாரிட்டியோட மிதுன ராசிக்காரர்கள் செயல்பட்டு சில வாழ்க்கையில் இதுவரை 2024-25 சில விஷயங்கள் சரியாக பண்ணாத ஒரு மிதுன ராசிக்காரர்கள் அடுத்த வரக்கூடிய 13 மாதங்கள் சிலதெல்லாம் கொஞ்சம் கிளியராக பண்ணி பழைய மிஸ்டேக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாமல் ஓரளவுக்கு கையில் பணம், நல்ல முன்னேற்றம், போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் நல்ல லாபம், அது மூலமாக நமக்கு உடைய நெட் ஒர்த்து, நம்மளுடைய பண வசதி, நம்மளுடைய வாழ்வாதாரம் எல்லாமே ஓரளவுக்கு பெருகி போச்சு அப்படிங்கிற மாதிரி அமைப்பை கொடுக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய விசா எதிர்பார்க்கக்கூடிய மிதுன ராசிக்கார மாணவர்களுக்கு விசா கிடைச்சி போகக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அது மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது. வெளி மாநிலம் போய் வேலை மாற்றம் மூலமாக ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது. கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சி ப்ரொமோஷன் ஆகி போகிறது. இது மாதிரி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஏதாவது குழந்தை பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, குழந்தைகள் நம்ம 2 வருஷம் 3 வருஷம் கல்யாணம் ஆகி குழந்தையோ ஆகலைங்கிறவங்களுக்கு உச்சகுரு 2ஆம் இடத்துல வரும்பொழுது ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான். ஸோ ஓரளவுக்கு அந்த என்னதான் 5ஆம் இடத்தை குரு பார்க்கலினாலும் அந்த உச்சன் 2ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டு குடும்பஸ்தானத்துக்கு சம்மந்தப்படும் பொழுது நமக்கு ஓரளவுக்கு நல்ல தசாபுக்திகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த 5ஆம் இடத்து தசாபுக்திகள் போகும் பொழுது கண்டிப்பாக சிலது நல்லது நடக்கிறது நான் நிறைய பார்த்துருக்கேன். அதே சமயத்தில் நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதம் 3ஆம் இடத்துக்கு போய் 7ஆம் இடத்தை பார்ப்பதும் குழந்தைகள் விஷயமா இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு சுபிக்ஷம், பேட்சப், நல்லதாக இதுவரை இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஓரளவுக்கு பேட்சப் ஆன மாதிரியும்